ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், கோடா கூட ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு வாழ்வது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒரு புழுப்பூச்சி மனுஷர்கள் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். வெள்ளிக்கிழமை காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்ம லெந்து காலங்களாக இருப்பதனால நம்ம 4 சுவிசேஷத்தில் பின்பகுதி இயேசுவானவருடைய பாடுபட்டது, அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ளதை நம்ம தியானித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை கிறிஸ்துவை முன்னிட்டு தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். கிறிஸ்துவை முன்னிட்டு தான் இயேசுவானர் பிறந்ததை நம்ம கொண்டாடுறோம். இயேசுவானர் இறந்ததை அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததை நம்ம நினைக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவரை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை வைத்து தான், கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நடைபெறுகிறது. நம்ம பண்டிகை காலங்களும் அப்படி தான் நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அதை வச்சு தான் நிறைவேறுகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், இப்பொழுது நம்ம சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தில் தான் தேவன் பிரகாசிக்கப்பட்டார். அந்த 4 சுவிசேஷத்தை தான் நம்ம என்ன செய்யணும், ஆராயணும். இப்போ நம்ம முதல் சுவிசேஷமாக நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த கடைசி அதிகாரத்துக்கு 2 அதிகாரத்துக்கு முன்னால் 26ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் சில வசனங்களை அதை முழுதுமே தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு 4 பிரசங்கம் இருக்கிறது. 4 பிரசங்கத்தில் அந்த 4 சுவிசேஷத்தில் உள்ள பிரசங்கத்தை முடிக்கணும். ஆனால் எவ்வளவு சமயம் கிடைக்குதோ அவ்வளோதக்க விரைவாக முடித்து அந்த வசனத்தை வாசித்து அதனுடைய தியானித்து நம்ம எப்போதும் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறோம். பழைய ஏற்பாடை இனிமேல் இதெல்லாம் இந்த ஈஸ்டர் முடிஞ்ச உடனே அப்புறம் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே உபாகமம் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பாதியில் முடிச்சிருக்கோம். அதுலேருந்து தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது மத்தேயுக்கு எழுதின நற்செய்தியின் உள்ள 26ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 75 வசனம் இருக்கிறது. இந்த 75 வசனத்தையும் அரை மணி நேரத்தில் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் எவ்வளவு முடியுதோ முடியும். அதுக்கு மீறி உள்ளதை அடுத்த வாரத்தில் தியானிக்க இருக்கிறோம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரன் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியத்துக்கு அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்யலாகாது என்றார்கள். இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு, எந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடிந்த பிறகு 25ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது அவர்களுக்கு பிரயோஜனம், ஆண்டவரே உம்முடைய பசுள்ளராகவும் தாகமுள்ளராகவும் அந்நியராகவும் வஸ்திரமுள்ளராகவும் வியாதிப்பட்டவர்களாகவும் காவலடைப்பட்டாகவும் நாங்கள் எப்பொழுதும் உம்மை கண்டு உதவி செய்யாமல் இருந்தோம். அது நமக்கு தெரியும். நீங்கள் இந்த சிறியில் எதற்கு செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள்னு சொன்னார். அந்த வசனங்களெல்லாம் சொல்லி முடிந்த பின்பு சீசருக்கு தமக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து சீசரிடத்தில் சொல்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, 2 நாளுக்கு பின்பு 3வது நாள் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். பஸ்கா ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க. இது பஸ்காவின் பிரதான பலியே இயேசுவானர் தான். அதனால் அவர் சொல்கிறார், எப்படி சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஆவியில் அறிந்து 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். மனுஷகுமாரன் தன்னை மனுஷகுமாரன் என்று அவர் நேரடியாக சொல்லாமல் மனுஷகுமாரன் என்று அவர் மறைமுகமாக சொல்கிறார். அது மனுஷகுமாரன் நான் தான். அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவாதி தேவனை ஒருவனும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரே உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவானவர் மூலமாக தான் பிதாவிடத்தில் போக முடியும். தேவன் ஒருவர் தான், அவரே தான் பிதா, நித்திய ஜீவன், எல்லாமே அவர் தான், சகலமும் அவர் தான். பஸ்கா ஆட்டுக்குட்டி, பஸ்கா பண்டிகையும் அவருக்கு தான் கொண்டாடுறோம், எல்லாமே அவர் தான்.
அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள்னா சீசர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பஸ்கா பண்டிகை நம்ம ஆசரிக்குன்னு சொல்லிட்டு. பஸ்காவின் பிரதான பலியே அவர் தான். அதனால் அவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். புறஜாதி இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் சிலுவையில் இறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை என்ன செய்கிறாங்கன்னா, ஒசன்னான்னு சொன்னாங்க. அதுக்கடுத்த வாரத்திலே அவளை சிலுவையில் அறைன்னு சொன்னாங்க. எப்படின்னா, பிரதான ஆசாரியர்களும் வேதபார்களும் அவர்களுக்கு பின்னாலே இருந்து அந்த அவரை சிலுவையில் அறிவதற்கு ஒப்பு கொடுக்கறதற்காண்டி சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியத்தின் அரண்மனையிலே கூடி வந்து, எல்லாருமே கூடிட்டாங்க. இயேசுவனர் நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ததுனால அவருக்கு மேலே உள்ள பொறாமை கொண்டு, தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறான்னு சொல்லுவார். தேவாலயத்தை காட்டிலும் இயேசுவனர் பெரியவர். ஆனால் இவங்க தேவாலயத்தை மட்டும்தான் நோக்குவாங்க. இவர் தான் தேவாலயத்துக்குரியவர். தேவாலயமே மறைமுகமாகவே நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது அவர் தான். ஆனால் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்னு சொல்கிறதும் அவர் தான். அப்போ அவங்களுக்கு தெரியல, அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டதுனால என்ன செய்கிறாங்கன்னா, பிரதான ஆசாரியரும் வேதபாரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியத்திற்கு அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இயேசுவை தந்திரமாய் பிடித்து, நேரில் பிடிக்க முடியாது அவரை, அதனால் தந்திரமாக பிடிக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாருங்களேன், அவங்க எது செய்ய தேகாததை செய்தார்கள்னு சொல்லி தான் செய்தான். அவர் தந்திரமாக தான் அவரை பிடிக்க முடியும். வேதபார் பரிசேர் நேரில், ஏன்னா நேர்மை அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இவர் நேர்மை உள்ளவர். இவர் நேர்மையாக இருந்தால தந்திரமாக தான் ஒருத்தன்ட்ட இருந்து நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தின் மக்கள் செய்வாங்க. உலகத்தின் அஞ்ஞானிகள் அப்படி செய்வாங்க. அதே போல தான் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியன் அரண்மனையில் கூடி வந்து எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் சேர்ந்துட்டு இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்ய முடிய ஆலோசனை பண்ணினார்கள். ஒரு மீட்டிங் போடுறாங்க. அவரை தந்திரமாக தான் பிடிக்கணும், அவர் தந்திரமான பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜனங்கள் பூரா அவங்களுக்கு பின் சென்றுட்டாங்க. உலகமே அவருக்கு பின் சென்று போயிட்டேன்னு அந்த பரிசேர் சதிசேர் சொல்லுவாங்க. அதனால் என்னதுன்னா, இவரை தந்திரமாக பிடிச்சி தான் இவரை கொலை செய்யன்னு சொல்லிட்டு மூப்பர்கள் எல்லாமே செய்கிறாங்க. ஆகிலும் ஜனங்களுக்குள்ளேயே கலகம் உண்டாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றால், ஆகிலும் என்ன அர்த்தம், அப்படி இருந்தாலும் தந்திரமாக பிடிச்சிருந்தாலும் என்ன செய்யணும்னா, ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாதபடி, அங்கே சண்டே வந்துடக்கூடாது. சண்டையில் அவனு நிற்க முடியாது அவங்க. அதனால் சண்டே வந்துடக்கூடாது, கலகம் வந்துடக்கூடாது. அதனால் என்னன்னா, பண்டிகையில் அப்படி செய்யலாது. பண்டிகை கெட்டு போயிடும், பஸ்கா பண்டிகை மாறி போயிடும். அதனால் அப்படி செய்யணும். ஆனால் பஸ்கா பண்டிகை பலியாடே ஆகுறது. ஆனால் இவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியலை. ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இப்படி தந்திரமாக பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறது. ஆனாலும் பண்டிகையில் அப்படி செய்யலாகான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறாங்க. அப்போ ரெண்டும் சொல்லுவாங்க. அவங்க சேர்ற மாதிரி இருக்கும், பழகின மாதிரி இருக்கும் ஜனங்க. ஆனால் என்ன செய்ய, எதிரிலேயே இருப்பாங்க. ஆனால் அந்த உலகத்தின் வாழ்க்கை மக்களுடைய குணங்களும் இந்த காலத்தில் ரொம்ப சிநேகிக்கப்பட்டது மாதிரி இருக்கும். ஆனால் மறைமுகமாக என்ன செய்வாங்கன்னா, முத்தம் செய்வாங்க. அந்த யூதாஸ் முத்தம் செஞ்ச மாதிரி. அதுதான் அர்த்தம். இதில் பண்டிகையில் இப்படி செயலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்ரோயா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், இயேசு பெத்தானியாவில் குஷ்ரோயா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், குஷ்ரோயா இருந்த அப்படின்னு போட்டுக்கணும். என்னென்னா, முதல்ல குஷ்ரோயா இருந்திருக்கான். யார்? சீமோன் பேதுரு. திருப்பி ஆண்டவர் அவனுடைய குஷ்ரோகத்தை எல்லாம் மாற்றிருக்கிறார். அதனால் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு. எப்படின்னா, இயேசு பெத்தானியா குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், குஷ்ரோயா இருந்த, முதல்ல குஷ்ரோகம் இருந்துச்சு, இப்போ இங்கே இல்லை, ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்காரு. அதனால் அவன் விசுவாசம் அவன் மேலே ரொம்ப வச்சுருந்தான். இருக்கையில் ஒரு இஸ்திரி விலையேறப்பெற்ற பரிமுள்ள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அவர் தைலத்தை அவர் சிரசில் மேல் ஊற்றினாள். பார்த்தீங்களா? அந்த ஒரு இஸ்திரினா என்ன, அந்த லாசர்னுடைய அந்த இஸ்திரி, லாசர் மார்த்தாள் மரியாளுங்கிற மாதிரி, மரியாள் வெளியேறப்பெற்ற அந்த பரிமள தைலத்தை, ஒரு இஸ்திரி பிறகு பேர் போடல, ஒரு இஸ்திரி வெளியேறப்பெற்ற தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, ஆண்டவருக்காண்டி நறுமணம் எப்பொழுதும் வீசிக்கொண்டு இருக்கணும். நறுமணம் வீசிக்கொண்டு இருக்கிற மாதிரி ஆண்டவர் அவ்வளோ கனப்படுத்தினார். ஏன்னா எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சென்ட் அடிப்பாங்க.
எப்படி நறுமணம் நம்ம மேலே வீசணும், துர்மணம் இருந்தாலும் நறுமணம் வீசணும்னு சொல்லிட்டு, அதனால் இவன் என்ன செய்றான்னா நறுமணம், அதாவது என்னென்னா விலையேறப்பற்றன்னு போட்டிருக்கு பைபிள். அப்போ என்னென்னா அவ்வளோ காஸ்ட்லியாக உள்ளது ஆண்டவருக்கு அவள் வாங்கிட்டு வந்து பரிமள தைலம் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பந்தி இருக்கும்போது அவர் தைலத்தை அவர் சிரசில் மேல் ஊற்ற, எல்லாரும் சாப்பிட பந்து இருக்கும்போது அவர் தலை மேலே ஊற்றினா. பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் அவர் தலை மேலே ஊற்றுறா. அப்போ என்ன செய்யணும்னா ஊற்றினால் அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்கள்னு போட்டிருக்கு, ஒரு சீசர் இல்லை, எல்லா சீசர்களுக்குமே கோவம்தான். ஏன்னா இது ரொம்ப விலை கூண்டா இது பரிமள தைலம், இது ஏன் இப்படி இப்போ ஈஸ்வரர் மேலே ஊற்றுன்னு சொல்லி அவங்களுக்கு உலகப்பிரபலமான எண்ணத்தில் அவங்கள எப்பொழுதும் தரித்திர கவனிக்கிற மாதிரி ஒரு எண்ணம், தரித்திரத்துக்கு இறங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா அவருடைய சீசலை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு எதுக்கு இப்படி இவ்வளோ பெரிய செண்டை வாங்கி போடுவேனா அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிறார். அந்த இஸ்திரியை குறை சொல்கிறாங்களா, ஏசுவனார் குறை சொல்கிறாங்களா? அந்த இஸ்திரியை குறை சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏசுவனர் மெய்யான தேவன் என்பதை அவள் பூரணமாக அறிஞ்சிருந்தா, மற்ற சீசர்கள் கூட அவளை பூரணமாக அறியலை, அவள் பூரணமாக அறிஞ்சிருந்தா. 7 பிசாசு ஆண்டவர் துரத்திருக்கிறார். அதனால தான் அவள் அந்த பரிமள தைலத்தை எல்லாத்துலேயும் காஸ்ட்லி தன் மனதை திறந்து அதிக விலைக்கு வாங்கி அவள் தலையில் ஊற்றுறார். இயேசுவானுடைய தலையில் சிரசில் ஊற்றினால் இருக்கு. அவருடைய சீசர் கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவினத்திற்கு இந்த தைலத்தை விலை உயர்ந்த விலைக்கு விற்று, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு இயேசுவார்கிட்ட கொடுத்துருந்தா போதும், அவர் என்ன செய்வார்னா அந்த விற்று உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள்னா 2-3 பேர் சேர்ந்தான்னு சொல்கிறாங்க. தரித்திரருக்கு கொடுக்கலாமே இந்த விற்று, நம்மளுக்கு அந்த இது தேவையில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், அவர் எல்லாம் தரித்திரம் நறுமணம் எல்லாமே ஆண்டவரால் தான் வீசும், அது அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாரு. வேத ஆக்கியனும் அதை அப்படி எழுதுறாரு. வீண் செலவு இனத்திற்கு இதை விற்று உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்துன்னா அவங்க சொல்லியா செஞ்சாங்க, மனசில் தான் நினச்சிட்டு இருக்காங்க. இயேசு அதை அறிந்து, அவர் மனதை திறந்த, அவர் மனதுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். உன் இருதயத்தினுடைய சிந்தனைகள் தூரத்திலிருந்து அறிகிறான்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த எல்லாருடைய சிந்தனையை அறிஞ்சு தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு அதை அறிந்து, அவருக்கு தெரிஞ்சிட்டு இவங்க இப்படிலாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிந்து அவர்கள் நோக்கி, நீங்கள் இந்த இஸ்திரியை ஏன் தொந்தரப்படுத்துறீர்கள்? இந்த இஸ்திரியை ஏன் தொந்தரப்படுத்துறீங்க? அவரை கடிந்து கொள்கிறார். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், நல்ல கிரியை, சுத்த ஆண்டவருக்கு பரிமளதனம் உயர்ந்தது, அவருக்கு தான் பலி செலுத்தணும். அந்த அந்நியன் முகந்து பார்க்கக்கூடாது, ஆண்டவருக்கு செலுத்துறதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த மாதிரி உள்ளதை ஆண்டவருக்கு தான் செலுத்தணும். அவள் அந்த எண்ணத்தில் தேவன் என்பதை அறிந்து அவருக்கு தலையில் அந்த பரிமள தைலத்தை ஊற்றுறாள், சிரசின் மேல் ஊற்றினால் இருக்கு. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். தரித்திரர் எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் தரித்திரம் இருக்கும். பணக்கார நாடுங்க இருப்பாங்க, அங்கேயும் தரித்திரம் இருப்பாங்க. தரித்திரம் அவங்களுடைய எதனால் வருதுன்னா, அவங்களுடைய செய்த பாவத்தினால தான் தரித்திரம் வரும். தரித்திரம் கூடயே வரும். நம்ம பாவம் செஞ்சாச்சுன்னா தரித்திரம் நம்ம கூட வரும். நம்ம பாவம் செய்யாமல் நீதிமான தேவனுக்கு பிரியமாக இருக்கும்பொழுது தரித்திரம் நமக்கு வராது. நமக்கு தேவையை சந்திப்பார், அதிகமாகவும் கொடுக்க மாட்டார். அதிகமாக கொடுத்தா கடவுளை நம்ம மறந்துடுவோமே. இந்த காலத்தில் சிலவங்களுக்கு அதிகமான ஆண்டவர் கொடுக்குறாரு, அள்ளி கொடுக்குறார் சம்பளங்கள் எல்லாம். அதெல்லாம் என்னென்னா ஆண்டவர் பார்வையில் தெரியாமல் இருக்குமா? தெரியும். உனக்கு அளக்கிறப்படி தான் இருக்கும். அதிகமாக சாத்தான் தான் அள்ளி கொடுப்பான். தேவன் அவங்களுக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாருந்தான்னு சொல்லியிருக்காருங்க ஒழிய நாளைக்குள்ளது நாளைக்குள்ள தருவன்லாம் கிடையாது. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இந்த தாருன்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனாலும் தேவைகளை சந்திப்பார். ஆனாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். தரித்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். தேவைகளை சந்தித்தாலே பூரண நல்ல சுக ஜீவன் பலன், நம்மளோட தேவையை ஆண்டவர் சந்தித்தாலே இந்த உலகத்தில் அதே மாதிரி பெரிய வாழ்க்கை வேறு ஒன்றுமே கிடையாது. பணக்காரனுக்கு நிம்மதி இருக்காது. அவனுக்கு எவ்வளோ ஆஸ்தி செல்வம் இருந்தாலும் அவனுக்கு நிம்மதிங்கிற இருக்க மனதிலே அவனுக்கு சஞ்சலம் தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இருந்தாலும் போதும், அவங்களுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. அதிலே சந்தோஷம் அடைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அவர் சொல்லிட்டார், நான் எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்க மாட்டார். அவர் ஊழியம் செய்கிற நாட்கள்
கரெக்டாக 3.5 வருஷம்தான், 30லேருந்து 33 வருஷம், 3 வருஷம்தான் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் செய்கிற நாட்களில் ஆண்டவர் வந்து போதிக்கிறார். அந்த 4 சுவிசேஷமும் எடுத்துக்கிட்டான்னா, இப்போ ஆண்டவர் பிறப்பு சொல்லும், அப்படி அவர் பாடுகள், அவர் ஓமைகள் அதெல்லாம் சொல்லி கடைசியில் அவர் நித்தியத்துக்கு பரத்துக்கு ஏறுற வரைக்கும் சொல்லி முடிஞ்சிடும் 4 சுவிசேஷத்துலேயும். இதுதான் 4 சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள். ஆனால் ஒரு 3 வருஷம்தான் ஊழியம் செஞ்சார். 3 வருஷம் ஊழியம் செய்யும்போது அவர் தன்னை எவ்வளவு சொல்லியிருக்கார் பாருங்க. சரித்திரம் எப்பொழுதும் உங்களிடத்தில், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன், மனுஷனாக இருக்க மாட்டேன். தேவன் பரலத்தில் இருக்கார், அவர் ஆவியான தேவன், அருபி சொருபி, அவருக்கு ஒரு அளவு கிடையாது. தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்த அக்னி. அதனால் அவர் என்ன சொன்னால், நான் முன்னிருந்து இடத்துக்கு போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் உங்களை போல மாம்சத்தில் வந்திருக்கிறேன் உங்களை மீட்பதற்காக என்பதை மறைமுகமாக அந்த சீசர்களுக்கு சொல்கிறார். அதனால தான் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தில் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்திரமான செய்கையாக இருக்கிறது. இவளை என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்திரமான செய்கையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அடக்கம் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவர் தைலத்தில் முந்திக்கொண்டால் இருக்கு. அந்த தைலத்தை அவர் சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது அதுக்கு என்ன செய்யணும்னா, நல்லா குளிப்பாட்டி அதுக்கு பரிமள தைலம், அந்த தைலங்கள்லாம் பூசுவாங்க. அந்த இயேசுவனாக இருந்தது கூட அந்த யோசேப்பு, அந்த நிக்கோதேமு அந்த வெள்ளைக்கல் பரணி எடுத்து நறுமணத்தை பூசினான். அதுக்கு முன்னால் இவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இவள் இந்த காரியத்தை செய்தாள் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன சொன்னால் மறைமுகமாக சொல்கிறார். எப்படின்னா, இவள் இந்த தைலத்தை சரீரத்தில் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. முன்னால் முந்தி கொண்டால் என் சரீரத்தில் ஊற்றினது வந்து என்னை அடக்கம் பண்ணுவதற்கு. அப்போ ஆண்டவருக்கு எப்படி நம்ம இந்த சரீரத்தை விட்டு போயிடும், ஒரு நாள் சரீரத்தை விட்டு ஆவின் சரீரத்தில் நம்ம தேவனத்துக்கு பிதாவின் வலதுபாட்சியில் உட்காருவதற்கு அவர் ஆவின் சரீரத்தில் தான் போய் சென்றார். அதனால் ஆவின் சந்திரம் அவருக்கு வருது. இந்த மண் சரீரம் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அழி உள்ளது இது அழியாமையும், சாவுக்கு எதுவானது சாவாமையும் சுதந்திரித்துக் கொள்ளும். அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் கூறு நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக மரித்தார்னு சொல்லி பவுல் எழுதுவார். அப்போ எப்படின்னா, அவர் என்ன சொன்னால் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷனாய் வந்து எல்லா பாடுகளையும் பட்டு நம்மை நித்தியத்துக்கு உள்ள வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவரே மாம்சத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஊழியம் செய்து முடிச்சு போகிறார். அதுக்கு ஆனால் சரீரத்தை குறித்து அப்படி எழுதுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவள் நினைப்பதற்காக, இவள் செய்து நினைப்பதாக சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த எங்கெல்லாம் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், இயேசுவானவர் பிரசங்கிக்க இடத்துல பூரா அவர் அந்த இது என்னது மரியாள் வெளியேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை பூசு சொல்லப்படுங்கிறத அந்த சொல்லி முடிக்கிறார். இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவள் நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார், உண்மையாகவே சொல்கிறார். மாத்தால் நினைக்கிறோம், அவள் தான் தேவன் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அதனால தான் பரிமளத்தை வெளியே உயர்ந்த பரிமளத்தை தலையில் ஊத்துறாள். அப்பொழுது பார்த்தீங்களா, அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த காரியெல்லாம் நடந்து வரும்பொழுது அவனுக்கு யூதாஸுக்குள்ளே சாத்தான் நுழைஞ்சிட்டான். ஆண்டவர் முன்னூட்டியே கொடுத்தார். அப்பத்தை எடுத்து கொடுக்கும்போது சாத்தான் அவனுக்குள்ள நுழைந்தான்னு சொல்லி யோவான் சொல்வார். அப்போ அதில் பெண் சொல்கிறார், அப்பொழுது 12 ஒருவனாய யூதாஸ் காரித்து என்பவன் பிரதான ஆசையத்துக்கு போய் உடனே ஓடிட்டான். எப்படின்னா, இந்த மாதிரிலாம் அவர் செய்கிறாரு. ஏன்னா அவன் பணப்பையை தூக்குறவனாக இருக்கிறான். பணப்பை எப்பொழுதுமே அவன் கையில் இருக்குது, ட்ரெஷரராக இருக்கிறான், அந்த எல்லாத்தையுமே பார்க்குறான். அதனால் அப்போ அவனுக்கு எண்ணங்கள் எங்கே இருக்கும், தேவனதை காட்டிலும் அந்த பணப்பைக்குள்ளே தான் அதிகமாக எண்ணம் இருக்கும். அதனால தான் அவன் என்ன செய்றான்னா, இவரை காட்டி கொடுத்துருவோம். ஏன்னா அந்த அவரை பிடிச்சி தந்திரமாக பிடிச்சி தானே அவரை கொலை செய்யன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த இதில் போய் என்ன செய்றான்னா, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசிரியத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். பார்த்தீங்களா, கமிஷன் பேசிட்டாங்க. போய் அவனுக்கு ரேட்டு பேசிட்டான். இயேசுவானவருக்கு ரேட்டு பேசிட்டான் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு. 30 வெள்ளிக்காசனை காட்டி, இதெல்லாம் தீர்க்கதரிசி மூலமாக எழுந்து நிறைவேறுது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நேச்சுரலாக நடக்குது. அவங்க தீர்க்கதரிசி முன்னாலே இதெல்லாம் எழுதி சொல்லிட்டார். 400 வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் சொல்லிட்டார். 30 வெள்ளிக்காசுக்கு அவரை நிறுத்தார்கள் இருக்கு. என்னை 30 வெள்ளிக்காசுக்கு நிறுத்தார்கள்ங்கிறது இவன் காட்டி கொடுக்கிறது தான். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் போய், அவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். இவனே கேட்குறான், நீங்கள் நான் ஒரு காட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அதுக்கு 30 வெள்ளிக்காசை
கொடுக்க உடன்பட்டார்கள். உனக்கு 30 வெள்ளிக்காசு தரப்பான். அவங்களுக்கு தெரியும், அவங்க வேதத்தை எல்லாம் படித்தவங்க தான். அதனால் இதெல்லாம் நடைபெறும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் மறைமுகமாக நடக்குது. அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அதனால் அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அவங்க நேச்சுரலாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவரை தந்திரமாக பிடிச்சி கொலை செஞ்சலான்னு சொல்லிட்டு அவரை காட்டி கொடுத்துட்டா போதும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவரை காட்டி கொடுப்பதற்காக சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்திலிருந்து அவரை எப்போ காட்டி கொடுக்கலான்னு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவனருக்கு தெரியும், தன்னை காட்டி கொடுக்கணும்னு யாருன்னு தெரியும். அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவனுக்கு இப்படி இருக்கிறாங்கிறது ஆண்டவருக்கு முழுமே தெரியும். முன்னக்கூட்டிய அறிவின்படி தேவன், முன்னறிவின்படி தேவன் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் உன்னுடைய வேலையை செய்யின்னு சொல்லுவார். அவன் பணப்பையை சுமக்கிறவன், அவனுக்கு எண்ணம் பூரா பணத்துலேயும் உலகப்புறமான எண்ணத்தில் தான் இருக்கும். அதனால தான் அவன் ஆண்டவர் அவனை சொல்லாமல் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். அப்போ அவன் எப்போ காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பார்த்துட்டு முழு எண்ணம் அதை தான் இருக்கும். ஏன்னா 30 வெள்ளிக்காசு இங்கே பேசிட்டான், ஆனால் அவங்ககிட்ட பேசிட்டான். 30 காசு கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்க உடன்பட்டார்கள். காசு உடனே கொடுக்கல, உடன்பட்டார்கள். உனக்கு 30 வெள்ளிக்காசு தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் காசை வாங்கிக்கிட்டு தான் அவரை காட்டி கொடுக்க போகிறான். அது முதல் அவரை காட்டி கொடுப்பதுக்கு சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாளிலே சீசர்கள் இயேசு எடுத்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே ஆயத்தம் என்ன சித்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். முதல் நாள் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கணும் இவங்க பூரா, நீர் எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்குன்னா ஆண்டவர்கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் இந்நாளத்தில் போய் என் வேலை சமயமாக இருக்கிறது, அவருக்கு என்னுடைய வேலை சமயமாக இருக்கிறது, நான் அந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கு என் வேலை சமீபமாக இருக்கிறது. அந்த டைம் வந்துட்டு, அதனால் அவர் சொல்கிறார், என் வேலை சமயமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். நான் உன் வீட்டில் போய் இப்போ அவர் என்ன இடத்துல போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறிப்பாக சொல்லிவிட்டார். சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். இயேசு கற்பித்தபடி சீசர்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். சாயங்காலமான போது 12 சீசரோடு அவர் பஸ்காவை ஆசரிப்பதற்காக, அந்த புளிப்பில்லாத பண்டிகை பஸ்காவை ஆசரிப்பதற்காக அவங்க உட்காந்துட்டாங்க. பந்தி இருந்தார். அவர் போஜன பண்ணுகையில், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உங்களில் ஒருவன், அவங்க அந்த பஸ்கா பண்டிகை அந்த 12 சீசர்களுக்கு தான் அவங்க வீட்டில். அப்போ உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களுக்குள்ளே ஒருத்தர் சாத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் சொல்கிற நேரத்தில். அது மற்ற யாருக்கும் தெரியாது, மற்றவங்களாம் தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனுக்குள்ளே உள்ளே இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். அவனுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே தான் அவன் இருப்பான். சாத்தான் எங்கே இருப்பான்னா, அவன் தனியாக ஒரு வேடம் போட்டு வர மாட்டான், ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் கிரியை செய்வான். அதான் ஆண்டவர் இயேசுவானாரை சொல்கிறார். இந்த காலத்தில் நம்ம அதை நம்ம வெளிப்படையாக அறிஞ்சிக்கிட்டோம். உன்னுடைய செயலை பார்க்கும்பொழுது உள்ளே இவனுக்கு இவன்லாம் இருந்திருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு பிறகுதான் தெரியும். சாயங்காலம் பண்ணியிருந்தார்கள். அவர் போஜனம் பண்ணிகள், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்கிறேன், நான் உண்மையாகவே சொல்கிறேன், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாரும் ஒன்போல் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது அந்த இவங்களுக்கு. அதனால் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், இன்னார் தான் அவருன்னு சொல்லி தெரியும் சொல்லிட்டு. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து போட்டிருக்கு. கொஞ்சம் துக்கம் இல்லை, மிகவும் துக்கம். நம்ம காட்டி கொடுத்துருவோமோ இயேசுவானார் சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பரிசீலிட்ட வேத பாட்டை காட்டி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள வேதனை அடைகிறாங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒருவர் கேட்க தொடங்கினார்கள். நானா ஆண்டவரேன்னு ஒவ்வொருவரும் அந்த 12 கேட்குறாங்க. யூதாசும் கேட்குறாங்க. கடைசியில் கேட்க தொடங்கினார்கள். அப்பொழுது பிரேத்திரமா, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுக்கான். என்னோட கூட தாளத்தில் ஒரே அப்பத்தில் தான் புசிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அப்பம் பூரா 12 பேரும் ஒரே இதில் தான் சாப்பிடுவதுனால தான் என்னோட அப்பம் புசிக்கிறவன். அதுக்கு பிறகு என்னோட கூட தாளந்தில் கையிடுறவனே என்னை காட்டி கொடுப்பான். தாளந்தில் என்னுடைய சாப்பாட்டில் கை விடுறவனே என்னை காட்டி கொடுப்பான். இங்கே சாப்பிட்டுக்கிடுவான், ஆனால் ஆண்டவருக்கு துரோகம் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதான் அவனுடைய வேலை. தெரியும் நம்ம இதுக்குள்ளே. ஆனால் அங்கே தான் இருப்பான், நம்ம கூட இருப்பான், எல்லாம் நம்ம கூட இருப்பான். ஆனால் நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அவனுடைய எண்ணங்கள் சிந்தனையும் அதே தான்.
சொல்லினேன். அப்பொழுது அவர் மிகவும் துக்கமுடைய அவர் நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒருவர் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரயோத்தனமாக, என்னோட கூட தாளத்தில் கையுடனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கப்படியே போகிறார். ஆயிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பரவாயிருந்தாலும் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார். அந்த ஆண்டவரை யூதாசை குறித்து அது சொல்கிறார். அந்த மனுஷன் பரவாயிருந்தால் நலமாக இருக்கும், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னுக்கூட்டி சொல்கிறார். அப்போ என்னன்னா, தேவன் சகலத்தையும் அறிகிற தேவன். யூதாசு காட்டி கொடுத்தான், அவன் பரவாயிருந்தால் நலமாக இருக்கும். ஆகிலும் அப்படின்னு சொல்கிறார். ஆகிலும்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறார். ஆகிலும் இதெல்லாம் நடக்க போகிறது உண்மைத்தான். என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்குறது அவன் காட்டி கொடுக்கணும். ஆகிலும்னா இப்படிலாம் இருந்தாலும் அந்த மனுஷகுமாரன் காட்டி கொடுக்குறது அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாததுனால அவனுக்கு நலமாக இருக்கும். அவன் உலகத்தில் அவன் பிறக்காமல் இருந்தால் கூட நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை குறித்து இழிவாக சொல்கிறாரு. யூதாஸை பற்றி பின்னால் பைபிளில் ஒன்றுமே வரதில்லை. ஏன்னா சாத்தான் அவனுக்குள்ளே வந்து தான் காட்டி கொடுக்குறான். அவரோட குதிங்காலை தூக்கினான் இருக்கு. அவரோட அப்பம் புசித்தவன் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான், அந்த எழுதியிருப்பார் அப்படி, என்னோட அப்பம் புசித்தவன் குதிங்காலை தூக்கினான்னு அவரை காட்டி கொடுக்குறான். நிலமாயிருக்கின்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அப்போ அவரை காட்டி கொடுத்த யூதாசும்னா எல்லாம் நடந்து முடிஞ்ச காரியங்களை மத்தேயு எழுதுறார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ, ரொம்ப அழகாக சொல்லுவான், ரபி நானோம்மா. மற்றவங்களாம் ரபின்னு சொல்லலை, இவனுக்கு சொல்லும் போது தான் சொல்கிறார். என்ன, அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ, ஒரு கேள்விக்குறி, நானோ, இவன் தானே அவனுக்கு தெரியும், நான் தான் காட்டி கொடுக்க போகிறேன் தெரியும். ஆனால் அவர் முன்கறிவின் தேவன். அப்பமா அவன் மறந்துருப்பலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. அவன் தன்னை என்னத்தனா மனதை கடினப்படுத்தி சாத்தான் அவனை மனதை கடினப்படுத்தி இயேசுவனரை காமிக்க முடியும் சொல்கிறான். ரபி நானோ என்றான். அதுக்கு நீ சொன்னபடி தான் நானோன்னு சொல்கிறல்ல, நீ தான் போய் நீ காட்டி கொடுக்க போகிற அப்படின்னு. அப்போ ஆண்டவருக்கு அது எல்லாமே தெரியுது. நீ சொன்னபடி தான் என்றான். அவன் போஜன பணிகளை இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அவனும் என்னென்னா கம்யூனியன்லாம் பங்கு பெறுறான். அவர்கள் போஜன பணிகளை இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர் பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அவர் என்ன செய்யறனா, அந்த அப்பத்தை, அந்த பஸ்காவின் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்பத்தை எடுத்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு. எப்படின்னா, அவர் போஜன பணிகளை இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது நீங்கள் வாங்கி புசிங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் அவ்வளோ உங்களுக்காண்டி என் ரத்தத்தை சிந்த போகிறேன்னுட்டு சொல்கிறதுக்கு சொல்லாமல், என்னுடைய சரீரம்ப்பா இது, நான் உனக்காண்டி என்னுடைய சரீரத்தை நான் கரையமாக செலுத்துகிறேன், ரத்தத்தை நான் உனக்காக ரத்தம் சிந்துறேன், அந்த ரத்தத்தில் உள்ள அணுக்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவரோட நித்திய ஜீவனுக்கு நம்மளை அழைத்து செல்வதற்காக அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நம்ம அவரோடு ஐக்கியம் பெற முடியும். அதனால தான் அந்த என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிலுவையில் மரண அடைவதற்கு முன்னாலே அந்த கம்யூனியன் சரீரத்தை சொல்லிட்டார். இது வாங்கி புசிங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அப்போ ஆண்டவர் அவ்வளவு தன்னை தாழ்த்தி தன்னுடைய சரீரத்தை அவர் பிடிக்க கொடுத்து நமக்காண்டி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த விலை கிரயத்தை அதை செலுத்தினார். அதான் என்னுடைய சரீரமாக அவ்வளவு ஆண்டவர் இறக்கப்பட்டார். அதுக்கு கம்யூனியன் நடக்கிறதுக்கு முன்னாலே, சரீரத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாலே அந்த பண்டிகை, அந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. என்னுடைய சரீரம் சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான இது பார்த்தீங்களா, பைபிளே முக்கியமானது தான். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். திருப்பி பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதில் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அது திராட்சரசத்தை கொடுக்குறாரு. திராட்சரசம் அது ஜீவன் உள்ளவரை களிப்பாக்கும். இதிலே பானுங்கள், இது பாமணிப்பு அப்படி அநேருக்காக சிந்த புது உடம்பைக்குடைய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அவ்வளவு தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். கம்யூனி நடக்கிறதுக்கு முன்னாலே தேவனால் எல்லாமே முடியும். என்ன ரத்தம் எதுன்னு சொல்கிறார், தன்னுடைய அதாவது திராட்சை ரசத்தை என்னுடைய ரத்தம் என்று சொல்கிறார்.
இது இரத்தமாக இருக்கிறது. இது முதல் திராட்சைப்பழ ரசத்தை நவமான உங்களில் கூட பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ண வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் இந்த திராட்சை ரசத்தை அருந்துங்க, என்னுடைய ரத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சரீரத்தை பிக்க கொடுத்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவங்களை என்ன ஆசீர்வதிக்கிறது. இதோட முடிச்சிடும் ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றி துதிக்கிறோம். எங்களுக்காக நீர் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர், உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய மாம்சத்தையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் வளர, நீர் எங்களுக்குள்ளேயும் நாங்கள் உங்களுக்குள்ளேயும் வளர கிருபை செய்ததற்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததற்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பிலே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.